ஹலோ. இன்னைக்கு ஒரு நண்பருடைய ஜிம் ஓப்பனிங். ஸோ அவர் தான் நண்பர். ஸோ அவங்க ஃபேமிலியா ஒரு ஜிம் ஓப்பன் பண்றாங்க. ஸோ ஹாய் பிரதர். ஹாய். ஸோ ஹாய் ப்ரோ. எப்படி பயங்கரமா ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமா போச்சு போலயே? நல்லா போச்சுங்க. ஓகே ஓகே. நீங்கள் மார்னிங்கே வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை நான் சரி இது ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்துடலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் டிலே பண்ணி வந்தேன். ஓகே. ஸோ உள்ள போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி. போலாமா? கண்டிப்பா வாங்க. இதுதான் ஜிம்மு. இது எங்கே இருக்குன்னா கோவில்பாளையம், கோயம்புத்தூர் கோவில்பாளையம். அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மாடர்னாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெல் கேர் அப்படிங்கிற இதில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்களே? ஆமாங்க ப்ரோ. ப்ரீமியம்னா வந்துட்டு இது வெல்கேர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு தாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வெல் எக்யூப்டு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ கொண்டு வரணுங்கிறது என்னோட ட்ரீம். ஓகே. அதை தான் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது இவரோட ட்ரீம் இல்லை, ஒரிஜினல் பாஸ் வந்து இருக்காங்க. இவர் நண்பர் பாஸ் பின்னாடி இருக்காங்க. வாங்க பாஸ் மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஹாய். அவங்க தான் பாஸு. ஹாய்மா. ரொம்ப வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது ஜிம். இது சும்மா பேருக்கு சொல்ல, உண்மையாலுமே வேர்ல்ட் கிளாஸாக இருக்குது. இது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து, நான் சூப்பர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ மீன் மளிகை கடை கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை கார்மெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை பொட்டிக் கேள்விப்பட்டிருக்கேன். ஜிம் இது எப்படி ஐடியா வந்தது? இது வந்து ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட்டுங்க எங்களோடது. ஒரு ட்ரீமாக ஆரம்பித்து ஒரு பேஷனாக இது வந்து மூவ் ஆன் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ரியாலிட்டிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதோட மோட்டிவ் வந்துட்டு, அதாவது இப்போது சிட்டி சைட்ஸ் போனோம், ஒரு அர்பன் ஏரியாவுக்கு போனோன்னா எல்லா இடத்துலையும் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லாராலையுமே எல்லாத்தையும் வந்துட்டு அஃபோர்ட் பண்ணி நம்மளால செய்ய முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸி ஜிம் கொடுக்கறது இங்கே உள்ள மக்களை வந்துட்டு ரொம்ப ஒரு நிறைய வகையில் வந்து அவங்கள வந்து எக்யூப் பண்ணிவிடும். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கோம். இது ஒரு முயற்சி கிடையாதுங்க. இது வந்து இன்னுமே வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஸோ நீங்கள் வந்து அர்பன் சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் செமி அர்பன் ரூரல் சென்டர்ஸில் தான் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ இந்த இவ்வளோ ஒரு ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பயமா இல்லையா? ஏன்னா ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது, இல்லை ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் இருக்குன்னா ஓகே. இது கிட்டத்தட்ட 2 பேர் தான். அவர் பாருங்க ஃப்ரேமுக்கு வெளியிலேயே நிற்கிறாரு. நான் பேசிட்டு இருந்தப்போ அந்த கையை பற்றி சொன்னார். அதுவே எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. நீங்கள் அந்த டைம்லாம் எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க 2 பேரும் சேர்ந்து? ஆமாம். இவர் வந்து எங்களுக்கு ஒபிசிட்டி இருந்தது. நாங்கள் வந்துட்டு ஓகே இதை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கு தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிம்முக்கு போக ஆரம்பித்தோம். இவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25 கேஜிஸ் குறைஞ்சி அந்த ஃபிட்னஸோட அவேர்னஸ் எங்களுக்கு வந்து 100% நாங்கள் உணர ஆரம்பித்தோம். அப்போது எங்களுக்கு இது வந்து ஒரு பேஷனாக மாறுச்சு. இது வந்து ஒரு எய்மாக மாற ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது ஓகே இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன்ஸ் இட் ஹேப்பன்ஸ், அப் அண்ட் டவுன் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதில் ரிட்டர்ன்ஸை வந்துட்டு நாங்கள் வந்து வி கெப்ட் அசைட் அண்ட் வி கம் அப் வித் தட். இது அவருக்கு இப்படி ஒரு டிபாக்கிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. ஆமாம், நாங்களா விசாரிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஐ டூ மை ஹோம் ஒர்க்கு. ஓகே. இது எப்படி, இது வந்து நேச்சுரலா இது ஒரு விஷயம் யோசிப்பாங்க இல்லைங்களா? எந்த பொண்ணுங்களுமே யோசிப்பாங்க. கொஞ்சம் குண்டா இருந்தாலே யோசிக்கிறாங்க, நியாயம்தான் என்ன? அப்போ இது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ரிலேஷன்ஷிப், அது இவ்வளவு வருஷமா? இவருக்கு அது அடிபட்டு கொஞ்ச நாள்லயே வந்துட்டு இவர் வந்து ஹி வாஸ் பேக். அப்போ எனக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னங்கிறது ஐ அண்டர்ஸ்டுட். எனக்கு அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேங்கிறத விட அதை நான் உணர்ந்துட்டேன். எனக்கு அன்னைக்கு கிடைச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கும் இருக்கு. அதனால எந்த இடத்துலையும் ஹி நெவர் ஒரு விட்டுட்டு போகணும்னு ஒரு எந்த இடத்துலையுமே நினைச்சது கிடையாது. இன்னைக்கு இந்த ஃபிட்னஸ் லெவல்லையுமே நான் சொல்றேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸோட நானும் அவர் கூட சேர்ந்து நிற்கணும்னு சொல்லிட்டு வி டுகெதர் வி ஹவ் கம் அப் வித் திஸ்.
ஸோ இது ஜிம்முங்கிறது தொழிலாக இல்லாமல் ஆக்சுவலாக உங்கள் லைஃப்லேயே அதை அப்ளை பண்ணி தான் இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ப்ரோ, இது நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் சொன்னேன் ப்ரோ. டெய்லி மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி போகும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இந்த ஏரியாவில் இருக்கும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. இன்னொன்று, யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும், யாருக்காவது தெரியப்படுத்தணுங்கிறது நான் நிறையா விரும்புவேன். அப்படி வந்து எனக்கு இந்த ஃபிட்னஸ்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் நிறைய பேர்த்துக்கு அடிக்ஷன்ஸை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபிட்னஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல். அதை ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் வந்துட்டு அது ஒரு உண்மையான சக்ஸஸோ அது என்னங்கிறதே தெரியும். ஸோ நம்ம ஊருக்கு நம்ம ஒரு வி ஆர் தேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இதனால் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எப்படிங்க இவ்வளோ ஒரு இல்லை எனக்கு தெரிஞ்சு வீட்டம்மா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இல்லையா? டெஃபினெட்லி, அதில் என்ன சந்தேகம்? அதில் மாற்று கருத்தே இல்லைங்க. எப்படி பிளான் பண்ணீங்க இது? ஏன்னா இதை ஒரு விஷயம் பார்க்குறப்ப என்ன இதாக இருக்குன்னா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டு, இந்த லே அவுட்டு, டைல்ஸு, மேலே அந்த லைட்டிங்கு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஒரு வந்தாலே இப்போ நாமெல்லாம் வரும் குண்டு பிஸ்கியாக இருக்கோம், நம்ம வந்தாலே ஏதாவது தூக்கி ஏதாவது பண்ணுவோமாடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. எப்படி பிளான் பண்ணீங்க இது? கண்டிப்பாங்க. நம்ம ஜிம்ல ஒரு யூனிக்னஸ் இருக்கணுங்கிறது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதில் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெகுலர் எக்யூப்மெண்ட்ஸாக இல்லாமல் ஒரு நல்ல எஃபெக்டிவான எக்யூப்மெண்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு எய்மோட வரோம், நம்ம ஃபிட்னஸ் கோல் இதுதான் அப்படின்னா அவங்க அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு வெல் வேர்ஸ்டான ஒரு பிளேஸாக இருக்கணும். இது எங்களோட பெரிய ஒரு மோட்டிவாக இருந்தது. நான் வந்து 2-3 ஜிம்முக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன். அப்போல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பக்கத்தில் இங்கே ஒருத்தவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம இங்கே இருப்போம், எனக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அப்போ வந்து நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எஸ், அப்போ வந்து இந்த ஒருத்தங்க ஃப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் இங்கே வந்திருக்கும் போதே தெரியும், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஒரு 3 o'clock இருக்குங்களா, நீங்கள் வந்ததுலேருந்தே பார்த்துருப்பீங்க. ஏசி இல்லை, ஏசி இல்லைனாலும் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ வர்றவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டே பண்ணலைனாலும் நீங்கள் இங்கே வந்துட்டு போனீங்கனாலே உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். 4 நாள் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா 5வது நாள் நீங்கள் தானாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் வந்துட்டு எங்களோட மோட்டிவ். அதுக்காக தான் ஒன்று செஞ்சோமே. ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மாஸ்டர் இருக்காரு. இங்கே வாங்க மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டர்கிட்ட தான் முதல்ல பேசுனேன். ஏன் மாஸ்டர் புளிவீங்களா மாஸ்டர்? புளிஞ்சிடலாம். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாஸ்டர். ஓகே, என்னோட பேர் முருகேஷ். ஆக்சுவலாக டான்ஸ் ஃபீல்டில் நான் ஒரு 6-7 years இருக்காங்க சார். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருந்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சினி ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் டான்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் ஃபீல்டுக்கு தான் வர்றீங்க நீங்கள்? கண்டிப்பாக சார். ஸோ அதனால் அப்படியே அந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம் சார். ஓகே. இப்போ கிட்ஸு டான்ஸ் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஜூம்பா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்குது. இப்போது இதில் பியூட்டி என்னென்னா, நிறையா பேரோட வாழ்க்கை மாறும் இல்லைங்களா? கண்டிப்பாக அது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நானே அப்படி தான் மாறி இருக்கேன். ஆக்சுவலாக நான் ஜாபில் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஜாப் போனதுக்கப்புறம் என்னென்னா ரொட்டீன் லைஃபாக இருந்துச்சு. மார்னிங் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், ஜாப் போகிறோம், ரிட்டர்ன் வரோம். ஸோ சப்போஸ் இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வந்தாலும் அந்த ஒரு ஹாப்பினஸ் நமக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸ்கூல் டேஸ்ல இருந்து. ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணதான் டான்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச ஒர்க் பண்றதுனால எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே நம்ம 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதில் இந்த ஜிம்மில் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏதாவது புதுசாக ஏதாவது வித்தையை கற்றுக்கிட்டு வித்தையை இறக்க போகிறீங்களா? கண்டிப்பாக இறக்கலாங்க சார். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா கிட்ஸு அடல்ட்டு. ஸோ டான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், நம்ம எந்த ஏஜில் வேணாலும் ஆடலாம். ஸோ நம்ம திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எந்த ஏஜ் வயசானவங்க ஏஜ் ஆஃப் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சுல்ல ரீல்ஸுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிராக்டிஸ் ஸ்டெப் தேவைப்படுது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு டான்ஸ் இல்ல. ஆக்சுவலா ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரேர் தான். ஆனா ஆஃப்டர் நம்ம இப்ப ரீல்ஸ் சோசியல் மீடியா டெவலப் ஆனதுல இருந்து இவ்வளோ டான்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அதுல இருந்து தான். ஓ, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய டான்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. கிட்ஸ் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சூப்பரா டான்சர் ஆகும். கண்டிப்பா. ஸோ நீங்களே தனியாக ஒரு டான்ஸ் அகாடமி நாளைக்கு ஆரம்பிச்சு பார்க்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி ரன் போயிட்டு இருக்கு. ஓ ரைட், கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க் யூ. மேடம் கிட்ட தான் கேட்கணும். அவங்க வந்து ஃபீமேல் ட்ரெயினரு இல்லைங்களா? உலகத்திலேயே கஷ்டமானது ஃபீமேலை ட்ரெயின் பண்றதானா? அப்படி எல்லாம் கிடையாதா? இல்ல, நான் ஒரு ரீல் பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாம் உட்காந்து நான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை சார், பண்ணிடலாம். என்னன்னா நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோன்றது தான். ஸோ வரும்போது மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துடணும்.
இதுல நிறைய கேட்டகரிஸ் இப்போ இருக்காங்க. என்னன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம்ல இருக்காங்க. நான் வெயிட் வந்து லாஸ் பண்ணணும் மேம் அப்படின்ட்டு. ப்ராப்ளம் என்னன்னா விமென்ஸ்க்கு அந்த டைமை ஒதுக்க முடியறதில்ல. அவங்களுக்கான டைமை கண்டிப்பா ஒதுக்க முடியறதில்ல. ஸோ மேக்ஸிமம் தேவைப்படுறது அந்த ஹோல் டேல அந்த 1 hour தான். ஓகே. அந்த 1 hour 1.5 hours எப்படியாச்சும் அவங்கள வந்து நீங்க டைமை ஒதுக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் வந்துருவாங்க. ஓகே. ஆமா. ஏன்னா அவங்களால என்னன்னா இதுக்கு ஒரு பிஃபோர் மேரேஜ் ஒரு டெலிவரிக்கு முன்னாடிங்கும் போது அவங்கள வேற ஒரு வியூல பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு பேர் டிப்ரெஷன்ல போயிருவாங்க இல்லையா? டிப்ரெஷன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களே போட்டோ கூட எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது ஒரு saree கட்டினா குண்டா தெரியும், அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கு. தூக்கம் இல்லாம இருக்கிறது எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணுன்ற மைண்ட் செட்டே இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. சரி, எவ்வளோ ஃபேமிலிக்குன்னு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நமக்குன்னு ஜஸ்ட் 1 hour 1.5 hours அதை பண்ணிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் ஒரு நல்ல லைஃப்க்கு வருவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ தெரியுது. அதனால இப்போ மேக்ஸிமம் காசிப்ஸ் பண்றது இல்ல, வந்துடுறாங்க சார், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நிறைய குடும்ப பெண்கள் நம்பி வரலாம், பார்த்துக்குங்க. செம்ம ட்ரெயினர் ஒருத்தங்க இருக்காங்க இங்கே, மெயின் மாஸ்டர் வாங்க மாஸ்டருங்கிற பாரு, ட்ரெயினர் நம்ம மெயின் அவர் தான், அண்ணன் தான் ட்ரெயினரு. ஸோ பிரதர், ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? ஏன்னா ஒரு அர்பனில் நிறைய ஜிம்ஸ் இருக்குது, ஆப்வியஸ்லி நிறைய ட்ரெயின் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு கல்ச்சரே இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? ஜிம்மா எதுக்கு அப்படிங்கிற ஏரியா அது இல்லைங்களா? அங்கே ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஃபிட்னஸ்ங்கிற ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே செமி ரூரல் ரூரலாகவே இருந்தாலுமே இப்போ என்னென்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் குறைஞ்ச ஒரு டைம், எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அப்படி தான் இருக்காங்க. இது எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தயவுசெய்து சொல்லிடுங்க ப்ளீஸ். என் பேர் வந்து சுரேஷ். நான் வந்து ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து நான் 9th படிக்கும் போது இருந்து எனக்கு ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு போனது வந்து ஒரு சாதாரண ஜிம், ஒரு பட்டி ஜிம். அந்த ஜிம் போனப்போ உனக்கு நீ வந்து சின்ன பையன், உனக்கு வந்து 13 ஏஜ் தான் ஆகுது, நீ வந்து வர வேணாம், நீ வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 10th முடிச்சுட்டு போனேன். 10th முடிச்சுட்டு போய் அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜிம்மவே நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன். அங்கே வர்றவங்களுக்கும் நான் அப்போவே ஒரு 18 ஏஜ் ஆறுக்கு முன்னாடியே நான் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்னோட மாஸ்டரும் நீ நல்லா பண்ணுற, நீ வந்து அவங்க இல்லாத டைம் கூட நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்போ தான் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அவங்க கொடுத்த அந்த பொசிஷனை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணி எனக்கு அதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதுலேயே நான் வந்து படிக்கணும், ஒரு கோர்ஸும் முடிச்சிடலாம். நம்ம இதில் ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனல் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நான். இதில் முடிச்சுட்டு நான் முடிச்சு 3 years ஆச்சு. 3 years ஆச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி வேறு ஜிம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால நான் அது கொஞ்சம் ஒரு 2 years கேப் ஆச்சு. இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம சொத்துங்கிறது நம்ம உடம்பு மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அதனால் நம்ம உடம்பை வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கணும். யாராக இருந்தாலும் இப்போ நிறையா பேர் நான் வந்து கஸ்டமர் சர்வீஸில் இருந்திருக்கேன். நிறையா வர்றவங்கெல்லாம் இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கிறதே என்னென்னா கான்ஃபிடென்ட்டே இருக்காது எதுவுமே. அவங்க எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முடி இருக்காது, சில பேருக்கு பியர்ட் இருக்காது, அதனால் உடம்பு இருக்காது, இதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன, முடியெல்லாம் விஷயம் இல்லை, பியர்டெல்லாம் விஷயம் இல்லை, அழகெல்லாம் விஷயம் இல்லை, உடம்பை ரெடி பண்ணுங்க. உடம்பை ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கான்ஃபிடென்ட் வந்துடும். அதை வந்து நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன். அதுதான் என்னோட இது. பெஸ்ட்டு நம்ம வந்து உடம்பை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுதான் நம்ம சொத்து. அதுக்கப்புறம் தான் எல்லாம். நான் என்னோடய லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு அவங்க அதிக ஆயுசு இருக்கணும். கரெக்டு தானே? பேஸே அதுதான், அதிக ஆயுசு வாழணும். ஆனால் பிடிச்ச மாதிரி கொஞ்ச காலத்துலேயே வாழ்ந்துட்டு போகிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. கடவுள் வந்து நம்மளை படிச்சிருக்காருன்னா நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலுமே நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லா வாழ முடியும். எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இப்போ இவங்களுக்கு இப்போ இங்கே வர்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா,
ஃபஸ்ட்டு வராங்களா அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு சும்மா நார்மலாக டெஸ்ட் வைப்பேன். அவங்களுக்கு கார்டியோ டெஸ்ட்டு, ஸ்ட்ரென்த்து, எதுல வீக்கா இருக்காங்க strong இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது வச்சு அவங்க பாடி காம்போசிஷன் எடுத்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்துருவேன். கஸ்டமைஸ்டா ட்ரெயின் பண்ண போறீங்க. இப்படி தான் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டயட் வரும், தனித்தனி ஒர்க் அவுட்ஸ் வரும். ஏன்னா அவங்க அந்த டெஸ்ட்டில் தான் எனக்கு தெரியும் அவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு. பிகினரா, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸா, எலைட்டா, இந்த லெவலை நான் கேதர் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணவே முடியும். train-ஏ பண்ணுவேன். அதுதான் அதாவது ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். நம்ம அதை வந்து கற்றுக் கொடுக்கணும். நீ இதை பண்ணு அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து மெயின் எஜுகேட் பண்ணணும். நம்ம அதை வந்து ரொம்ப முக்கியம் பர்சனல் ட்ரைனர். ஹைமா. Hi sir. ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா? Myself Sandhya. Actually ஒரு 14 to 15 இயர்ஸாக கராட்டேல இருக்கேன். அது 14-15 இயர்ஸ்னா 10 இயர்ஸ் பிளேயர். லாஸ்ட் 5 கரெக்டாக ப்ளே ஆமாம் சார். டோர்னமெண்ட்ஸ் போவீங்க? போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஒர்க்குங்கிறப்போ கொஞ்சம் ஓகே போகல. இப்போ ஐடி ஃபர்ஸ்ட் ஐடியில் இருந்தேன். ஓகே. ஐடிலேருந்து குவிட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைமாக கராட்டே கிளாஸஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். மற்ற கலைகளோட கராட்டேக்கு என்ன ஸ்பெஷல் அது? சார் எனக்கு சின்னதில் ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக உள்ளே வந்தேன். அண்ட் என்னோட மாஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால் அது அப்படியே எனக்கு உள்ள இதாகிடுச்சு. அண்ட் கராட்டேன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நான் கரெக்டாக இந்த டைமுக்கு நான் எந்திரிக்கணும், ப்ராக்டிஸ் போகணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், என்னோடய ஒர்க்ஸ் முடிக்கணும், ப்ராக்டிஸ் முடிக்கணும், டோர்னமெண்ட்ஸு அது ஃபோக்கஸிவாக இருக்கணும். அண்ட் மற்ற என்னோடய ஜூனியர்ஸ்க்கு நான் கைட் பண்ணணும். ஸோ இந்த என்னோட செல்ஃப் டிசிப்ளின் வர ஆரம்பிச்சிது. அண்ட் அதுவே வந்து காலேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அது ஒரு கான்ஃபிடென்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. லைக் காலேஜுக்கு வெளியே ஈவெண்ட்ஸ் போகிறதுக்கு, இன்டர்வியூஸில் அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் அதுவே எனக்கு தனியாக கொடுக்கும். அண்டு கைண்ட் ஆஃப் ஒரு தைரியம் தான். யார் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஓகே ஐ கேன் ஒரே அடி தான். அதே தான் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அது எனக்கே கொடுத்துருச்சு. கராட்டே ஒரு பேசிக் கராட்டே ட்ரைனிங் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு ஏன் நெசசரி? பிகாஸ் ஆஃப் த சொசைட்டிஸ். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நிறையா இஷ்யூஸ் நம்மளே பார்க்குறோம். லைக் ரீசெண்டாக கூட கோயம்புத்தூரில் நிறையா இஷ்யூஸ் நடந்திருக்கு. அண்ட் பேசிக் செல்ஃப் டிஃபென்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. மென் ஆர் உமன் நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு இது தேவை. ஸோ அது வந்து ஒரு கராட்டே வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது. பட் கராட்டே வந்து ஒரு செல்ஃப் ஒரு நம்மளே தற்காப்பு இருக்க வந்து அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெயின் பண்ணதுலேயே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு என்னது? மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஐடி குவிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னோட அகாடமி நேம் வந்து ஜென் கராட்டே ஸ்கூல் ஆஃப் இந்தியா. மிஸ்டர் கார்த்திகேயன் அவர் தான் பிரசிடென்ட். அண்ட் நான் வந்து அவர் ப்ளஸ் ஹரிஹர குலசேகரன் சொல்லிட்டு அவரோட ஸ்டூடெண்ட். அவங்க தான் என்னை கைட் பண்ணி ஓகே உனக்கு பிடிக்கலையா வா நம்ம கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. விமன்ஸ் காலேஜ்க்கு நான் போனேன் செல்ஃப் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்காக. அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளேயராக இருந்திருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ஸ்ட்ரக்டராக போகிறப்போ அது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் ஓகே அப்போது இதுதான் உன்னோட ஃபீல்டு, அது இல்லை. ஸோ பெட்டர் யூ ஹேவ் டு. அங்கே தான் உங்களுக்கு புரிஞ்சுது ஓகே நம்ம பர்பஸ் இதுதான் அப்படின்ட்டு. என்னோட பர்பஸ் இதுதான் அப்படின்னு நினச்சி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறப்போ அப்போது நான் ஓகே ஃபைன் போகிறோம், மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாறி பண்ணிட்டே தான் இருந்தோம். ஓகே ஃபைன் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக ரேண்டமாக நான் இங்கே ஊரில் இருக்கப்போ என் மாஸ்டர் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஃபீமேல் காலேஜ் போகிறோம், எனக்கு நீ தேவை, கொஞ்சம் ஒரு 2 hours வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஒரு காலேஜ் போயிட்டு அங்கே போய் ஒரு மென்டர். அது என்ன இதுன்னா நான் படித்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு காலேஜ். அங்கே இருந்த அந்த காலேஜில் இருந்த முக்காவாசி பேர் அந்த பேட்சில் இருந்தால் என்னோட ஜூனியர்ஸ். ஸோ அங்கே போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஓகே ஐ ஃபீல் ஓகே யூ டன் மாதிரி ப்ரௌடாக இருந்திருக்கும். உன்னோட இன்ஸ்டிடியூஷனுக்கு நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக போகிறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஓகே நல்லா இருந்துச்சு. உமனுக்கு அதுவும் மேரிட் உமனுக்கெல்லாம் கராட்டே ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அதில் கஷ்டங்கள் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்னம்மா? ஆக்சுவலி ஐ எம் ஆல்சோ மேரிட். ஸோ கஷ்டங்கள்னு ஒன்றும் இல்லை. நம்ம பார்ட்னர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கவங்களோ அதை பொறுத்து தான். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஹஸ்பண்ட் டுடே சண்டே அண்ட் ஐ ஹாவ் டு பி இன் வித் மை ஃபேமிலி பட் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஹி சப்போர்ட்டிவ். அதே மாதிரி தான் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்கிறப்போ ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் உமன்ஸ்க்கு மெயினாக மேரிட் அன்மேரிட் ஸ்கூல் காலேஜ் ஒர்க்கிங் அது எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட்டே கிடையாது. எப்போ வேணாலும் இட்ஸ் அன் ஆர்ட், எப்போ வேணால் கற்றுக்கலாம். அண்ட் அது மோரோவர் நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல தப்பு இல்லை சார்.
எந்த ஏஜில் வேணாலும் கற்றுக்கலாம்ல. அதுக்கப்புறம் தென் நம்ம வந்து அதோட நெக்ஸ்ட் லெவல் லைக் அவங்க ஃபோக்கஸ் என்ன, எதுக்காக அவங்க இங்கே வராங்க, ஜஸ்ட் ஃபார் ஒரு நாலேஜ்க்காக வராங்களா, இல்லை அதிலிருந்து வின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிஷியல் பண்ணுறதுக்காக அவங்க வராங்களா, அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்ணி டோர்னமெண்ட்ஸ், பெல்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிறது தான் சார் பிளான். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் நிறைய பேர் இதே மாதிரி யாருக்கு தெரியும் இன்டர்நேஷ்னலாக ஒருத்தங்களை ட்ரெயின் பண்ணி ட்ரெயினராக நீங்கள் நின்று பார்ப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் கோ பாஸ் வர்றாரு. நான் பாஸ் எல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆளே ஒர்க் அவுட் பண்ண வருவேன், அவ்வளோதான். சரி, இதை பேக்கேஜஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, சீஃப் ட்ரெயினர்கிட்ட எப்படி என்ன மாதிரியான பேக்கேஜஸ் வச்சுருக்கீங்க? பேக்கேஜஸ் வந்துட்டு இப்போது மந்த்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இயர்லி 4 டைப் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. டான்ஸு, ஜூம்பா, கராத்தே, இதுக்கெல்லாம் யோகா, இவங்களுக்கு எல்லாமே வந்து மந்த்லி பேக்கேஜஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷன் ஆஃபராக வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 இயர் பேக்கேஜ் வந்து 10,000 rupees தரேன் ப்ரோ. 10,000 rupees ஆமாம் ப்ரோ. எல்லாமே வா? எப்படி? ஜிம்முக்கு ஜிம்முக்கு. ஓகே. அண்ட் டான்ஸ், ஜும்பாலாம்? டான்ஸ் ஜும்பா 2,500 ப்ரோ மந்த்லி. எஸ். வெரி சீப் தானே அது? ஆமாம். ஒரு ட்ரெயினரோட பண்ணுறீங்க? ஆமாம். ஒரு ட்ரெயினரோட? ஓ எஸ். ஓகே. ஸோ மெனி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இது வளரணும். அவங்க பாஸ், ரியல் பாஸ் கிட்ட பேசணும். வாழ்த்துக்கள் மேடம். நன்றிங்க. ஒரு நல்ல ஒரு வெஞ்சர் இது, நோபல் வெஞ்சர்னு சொல்லலாம். ஏன்னா லிட்ரலாக இட் வில் சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். அதுவும் அவங்க ஃபீமேல் ட்ரெயிலர் பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா பெண்கள் நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம், அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் டிப்ரெஷனில் வீட்லேயே உட்கார்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கிறப்போ ஒரு வெண்ட் அவுட் ஆகி அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாங்க. அது ஒரு ஃபீமேல் நீங்கள் வந்து ஒரு பாஸாக இருக்கிறதுங்கிறது இட் ஆட்ஸ் மோர் அத்தென்டிசிட்டி டு இட். ஸோ ரைஸ் அண்ட் லிஃப்ட் நாம் வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோவுக்கு வந்தோம். அண்ட் இட் வாஸ் ப்ளஷர் இன்டராக்டிங் வித் போத் அண்ட் விஷிங் யூ கைஸ் த பெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேர், ஒரு ஜோடியை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்து ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நடுவில் உங்களை 2 பேர்த்தையும் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. விஷிங் யூ த பெஸ்ட். மேபி 1 இயரில் ஜிம் நிறைஞ்சிருக்கிறப்போ ஒரு நாள் வந்து இன்னொரு இன்டர்வியூ எடுக்கிறேன். கண்டிப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக வந்துட்டு இந்த ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கும் தேங்க்ஸ் அலாட். இல்லை, ப்ளஷர் இஸ் மைன். எனக்கு ரொம்ப ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேங்க்யூ ஆல். மறக்காமல் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஐ லீவ் எ நம்பர், கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட் எவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் எ குட் ஜிம். வாங்க, வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ.